வணக்கம். ஒரு அற்புதமான நாள்ல 3 யோகங்கள் ஒரே நாள்ல வருமா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரே ஒரு யோகம் இருந்தாலே அவர்கள் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஒரு பெரிய செல்வ செழிப்பு கிடைச்சிருது. வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைச்சிருது. வாழ்க்கையில திண்டாட்டம்ங்கிறதே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்ப ஒரே நாள்ல 3 யோகம் வருது. அதுவும் ஒரு அற்புதமான நாள்ல இது வருது. அப்ப இந்த நாள்ல இந்த யோகம் என்னென்னலாம் தரும், எவ்வளவு மாற்றத்தை தரும், இந்த யோகத்துல என்னென்ன கிரகங்கள் பங்கு பெறுது, யாருக்கு எவ்வளவு வெற்றியை தரும், அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒரு யோகம் தீர்க்குது, என்ன லாஜிக் அதுல இருக்கு, அந்த யோகத்துக்கு பெயர் என்ன, அந்த யோகம் எந்த விதத்துல எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்க தடையை நீக்கும், கஷ்டத்தை போக்கும், எவ்வளவோ நாள் கண்ணீர்ல இருந்துட்டோம், மனித பிறவி அப்படிங்கிறதே பாவத்தின் மிச்சம் சாபத்தின் மிச்சம் எல்லாம் சொல்றாங்களே, அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எப்பவுமே மனித பிறவியில் கஷ்டங்கள் வருவது இயல்பு. பிறந்த கால ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்துட்டா அவர் பிறந்தது முதல் அவர் இறப்பு வரை ஓரளவு வாழ்க்கையில் வெற்றியை உச்சத்தை தொற்றுவார். ஆனால் ஒருவர் பிறந்த பிறகு அவர் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவது, திடீரென வளர்வது, திடீர் வாய்ப்புகளால், திடீர் சந்திப்புகளால், திடீர் தொழிலால், வியாபாரத்தால் அபரிமிதமான வெற்றியை பெறுவது, இது போன்ற யோக நாளை சரியாக நீங்க பயன்படுத்துறது, அந்த நாளை சரியாக ஆக்டிவேட் செய்யறது. ஒண்ணு புதாதித்ய யோகம், இன்னொன்னு சந்திரமங்கல யோகம், இன்னொன்னு குருமங்கல யோகம். இந்த 3 யோகமும் ஒரே நாள்ல வர்றது பெரிய விசேஷம். சூரியன் என்பவர் ஒருவருடைய அரசு பணியை, அரசாங்க ஆதாயத்தை, அரசு டெண்டர்களை, அரசின் அனுகூலத்தை இதையெல்லாம் பெறக்கூடியது. அவர்களுடைய தந்தையின் சொத்துக்களை அனுபவிப்பது, தந்தையின் பதவியை அனுபவிப்பது, தலைமை பண்புகள், ஒரு டீமை வழிநடத்தக்கூடிய டீம் லீடர், சூப்பர்வைசர், மேனேஜர், ஜிஎம் போன்ற தலைமை பதவிகளை பெறுவதற்கு இந்த சூரியன் தான் காரணம். அடுத்தது புதன். புதன் தான் சமயோகித புத்தியையும் புத்தி கூர்மையையும் தனி திறமையையும் சொல்லக்கூடிய கிரகம், மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய கிரகம், அக்கௌண்ட்ஸை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கிறார், அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறார் போன்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அடுத்தது சந்திரமங்கல யோகத்துல சந்திரன் ஒரு மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த ஒரு இடத்திலையும் பொறுமையையும் நிதானத்தையும் சாதுரியமாகவும் ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு மனதை கட்டுப்படுத்த தெரியணும். அப்ப அந்த மனோகாரகன் சந்திரனும் செவ்வாய் தான் மங்களத்தை, வீட்டை, மனையை, வண்டியை, வாகன யோகத்தை, இயந்திர யோகங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாயும் சந்திரனும் இணைந்து ஏற்படுத்தக்கூடியதுதான் சந்திர மங்கள யோகம். இன்னொன்னு குருமங்கள யோகம். குரு பகவான் தான் பணத்தை, பண குவியலை குறிக்கக்கூடியவர், விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், ஒருத்தரோட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர், ஒருவரோட வாழ்க்கையில் 60% வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானும் செவ்வாயாலும் ஏற்படக்கூடியதுதான் குருமங்கள யோகம். மிக பெரிய அளவிலான வெற்றியை கூட ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஒருத்தரோட வாழ்க்கையில தந்துடும். குரு பகவான், செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் 5 கிரகங்களால் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த 3 யோகமும் ஒருவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் உச்சத்தையும் அவர் வாழ்க்கையில் அடைவதற்கு இந்த 3 யோகங்கள் பயன் தரும். உங்க ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த 3 யோகம். எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு நமக்கு சமயோகித புத்தியும் ஒரு புத்தி கூர்மையும் ஒரு அருமையான ஐடியாவும் வந்தா வெற்றி அடைஞ்சிடலாம், பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். அதற்கு காரணமான கிரகம் புதன்னு சொல்லும். அதே போல தலைமை பண்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன். பணத்தை, பண குவியலை, நல்ல நபர்களின் அறிமுகத்தை, விஐபிகளால் நமக்கு பெரிய வெற்றியை, யாரை போய் சந்திச்சாலும் அவர்கள் வழியாக நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கான கிரகம் குரு. பணத்தை தரக்கூடியவர் குரு. ஏன்னா தனகாரகன் 12 ராசிக்குமே குரு, உங்களுக்கும் அவர் தான் தனகாரகன். அப்படிப்பட்ட குரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, யாரிடமும் இன்முகம் காட்டி பேசக்கூடிய, ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடிய அந்த மனநிலையை தரக்கூடியவர் சந்திரன். செவ்வாய் வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில், வியாபாரம், இயந்திரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே செவ்வாய். அப்ப இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து இந்த 3 யோகங்களை தருகிறார்கள். இந்த 3 யோகங்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எத்தனையோ கோவிலுக்கு போனோம், எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நிறைய பேருக்கு வாழ்க்கையில உதவிகரமா இருந்தோம், ஏன் கடன் கொடுத்தோம், கைமாத்து கொடுத்து நிறைய பேரை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டோம். அதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு எப்ப பலன் தருவார்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த பலனை அனுபவிப்பதற்கு தான் கடவுள் இந்த 3 யோகங்களை ஒரே நாள்ல தரார். சரி, இந்த யோகம் என்னைக்கு?
அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 5 கிரகங்கள்ல 2 யோகத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாய். இந்த யோகம் நிகழ்வதும் செவ்வாய்க்கிழமையில. அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சந்திர கிரகணம் அன்னைக்கு மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடையுது. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வானில் தோன்றும் நேரத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடைவதால் இந்த சந்திர கிரகணம் ஒரு சில நிமிடங்கள் முடிவடையும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும். அதுலயும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ஆனா இந்த சந்திர கிரகணம் ஒரு அதிசயமான சந்திர கிரகணம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடங்கும் பொழுது தெரியாமல் முடிவடையும் பொழுது தெரியும். அதுவும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் இந்த கிரகணத்தின் பொழுது சந்திரன் சிகப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். யாருடைய ஜாதகத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கோ அல்லது சுப கிரகங்கள் 3, 6, 8, 12ல மறைஞ்சிருக்கோ அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி வலிமையாக இருக்கோ அவர்கள்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 3 யோகங்கள் வரும் நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்க வாழ்க்கையில ஜாக்பாட் அடிக்க உதவும். லைஃபை செட்டில் பண்ண உதவும். இவ்வளவு நாள் நடக்காத கிடைக்காத தடையான விஷயங்களை என் வாழ்க்கையில இந்த யோகம் உண்டா, நான்லாம் வாழ்க்கையில ஒரு நாள் இதை அனுபவிப்பனா, எனக்கு ஒன்னாவதும் இது கிடைக்குமா, இப்படி பல்வேறு ஏக்கங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேர் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் அமையாது, நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதா அப்படின்னு எல்லாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க, ஏக்க பெருமூச்சு விட்டுருப்பீங்க. ஆனா கடவுள் உங்களுக்காகவே இந்த யோகத்தை தரார். கடவுள் உங்களோட கோரிக்கையை கேட்டு விட்டார். அதனால அவரோட கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்குதான் கடவுள் இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 3 யோகங்களையும் ஒன்றாக ஒரே நாளில் தருகிறார். இந்த அற்புதமான யோக நாள்ல நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அரிய யோகங்கள், ராசி பலன்கள், அரிய ஆலயங்களின் தகவல்கள், பல ஆலயங்களோட பூஜைகள் போன்ற பல்வேறு வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு விசேஷ அர்ச்சனை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பதிவிட்டுடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பும் செய்யப்படும். மிதவேகம் மிக நன்று அப்படின்னு எந்த விஷயத்திலையும் நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தான் இந்த 3 யோகங்கள், விபரீத ராஜயோகமும் சேர்த்து வரக்கூடிய இந்த 150 ஆண்டுக்கு பிறகு வரும் இந்த உன்னதமான நாள் என்னென்ன விஷயங்கள்ல இவர்களுக்கு வெற்றியை தரப்போகுது. மிதுன ராசியில மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் மிக மிக சிறப்பாக வேலை செய்யும். உங்க ராசியில இருந்துதான் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதால் தான் குருமங்கள யோகம் நிகழ்கிறது. அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் சந்திரன் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் நிகழ்கிறது. அடுத்தது உங்க ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் இருக்கும் சூரியனும் புதனும் இணைந்து, அதாவது உங்க ராசிநாதனும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த யோகத்திற்கு பெயர் தான் புதாதித்ய யோகம். அடுத்தது இந்த நாள் சந்திர கிரகண நாளில் வருவதால் விபரீத ராஜயோகமும் சேர்த்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் முதல்ல உங்களுடைய பண சிக்கல், பொருளாதார நெருக்கடிக்கு விடை கிடைக்கும். நீங்க பணத்தை கொண்டு போய் யார்ட்டையாவது சிக்க வச்சுட்டீங்க, அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க, அல்லது ஒரு செக்கை கொடுத்து ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கீங்க, ஜாமீன் கேரண்டி போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் முதல்ல வெளியில் வருவதற்கு இந்த யோக நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வழியை காமிக்கும். கடவுளே கொடுத்த ஒரு அற்புத வாய்ப்பு. நம்ம சிக்கலை தீர்க்காம வேற எந்த அமைப்பு நமக்கு சிக்கலை தீர்க்கும்? இந்த நாள்ல உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல யாருக்காவது 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சுப கிரகம் மறைஞ்சிருக்கு, அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி அந்த இடத்துல இருக்கிறாங்க, அல்லது வலிமையோட இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சி, திடீர் சந்திப்புகளினால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது.
கிடைக்கிறது. இதையெல்லாம் தான் விபரீத ராஜயோகம் தரும். அந்த விபரீத ராஜயோகமும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இந்த யோக நாளில் ஆக்டிவேட் ஆகும். மார்ச் 3ஆம் தேதி இந்த யோக நாள் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய் என்பது உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதியும். அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதினா அவர் தான் லாபஸ்தானாதிபதி, அவர் தான் உங்க ஆசையை நிறைவேற்றி தரக்கூடியவர். அப்ப அவரோடு சேர்ந்து குரு பகவானும், அவரோடு சேர்ந்து புதனும், அவரோடு சந்திரனும் எல்லாம் தொடர்பு பெற்று வரக்கூடிய இந்த அற்புதமான யோகம் உங்கள் எல்லா விதமான ஆசையையும் நிறைவேற்றும். அப்ப மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டியது, இந்த காலகட்டத்துல எப்படி ஆக்டிவேட் செய்யணுங்கிறத நான் அடுத்தது சொல்லிடுவேன். ஆனா என்னென்ன சிக்கல்களை நீங்க சரி செய்யணும், அல்லது எந்த புதிய முயற்சியில நீங்க ஈடுபடணும், எது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும், எது உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும், அல்லது எந்த சிக்கலை நீங்க சரி செய்யணும், பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும், அல்லது எதை தொலைத்தீர்கள், எதை இழந்தீர்கள், அது உங்களுக்கு மீட்டு கொண்டுட்டு வரணுங்கிறத முதல்ல நீங்க நோட் பண்ணிக்கீங்க. நிறைய பேர் ஒரு ஆலயத்துக்கு போவாங்க, இறைவனை நோக்கி வழிபாடு செய்வாங்க, தான் என்ன கோரிக்கை வைக்கணுங்கிறத அந்த நேரத்துல மறந்துடுவாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய மன அழுத்தமும் வேதனையும் துன்பத்தினால் ஏற்பட்ட அந்த விரக்தியும் காரணமா இருக்கும். ஆனா இப்பொழுது சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து செவ்வாயை பார்ப்பதால் நிச்சயமாக உங்கள் மனம் அமைதி பெறும், மனம் தெளிவு பெறும். பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வார்கள். பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வரும். நீதிமன்றத்தில் நடக்கும் குடும்ப நல வழக்கு அல்லது சிவில் வழக்கு அல்லது கிரிமினல் வழக்கு எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். எப்பொழுதெல்லாம் ராசியில் குரு இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப யோகஸ்தானத்தை குரு பார்த்தால் திருமண தடை நீங்கிவிடும், திருமண உறவில் இருந்த சிக்கல் சரியாகிவிடும், திருமணம் நின்று போனவர்களுக்கு கூட திருமணம் மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அல்லது திருமணம் நின்று போய் விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள், விரும்பிய வரன் உங்களை தேடி வரும். 3 யோகங்களுமே மங்களத்தை தரக்கூடிய யோகம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சூரியனாலும் இந்த யோகங்கள் நடைபெறுவதால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் பலனை தரும். அரசு சார்ந்த முயற்சிகள், அரசு வேலை சார்ந்த முயற்சிகள், கவர்மெண்ட்ல ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும், அல்லது கவர்மெண்டோட ஏதாவது ஒரு வழக்கு நடந்தா அந்த வழக்கும் இப்பொழுது உங்களுக்கு முடிவுக்கு வருவதற்கு இந்த யோக நாள் பலனை தரும். இந்த யோக நாள் வேற என்ன விஷயங்களுக்கெல்லாம் மாற்றத்தை தரும்? மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். மார்க்கெட்டிங் யுக்தி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு நவீன யுக்தியை கடைபிடிப்பது, அல்லது ஒரு புதுமையை உங்கள் வியாபாரத்தில், தொழிலில் அல்லது உங்களோட சர்வீஸ் செக்டார்ல நீங்க புகுத்துவதற்கு இந்த யோகம் உங்களுக்கான எண்ணத்தையும் உங்களுக்கான திட்டத்தையும் ஆக்டிவேட் செய்து தரும். இந்த யோகம் வீடு மனை வண்டி வாகன சேர்க்கையை அதிகரிக்கும். காரணம் செவ்வாய் தான் வீடு மனை வண்டி வாகனத்திற்கான கிரகம். அப்ப அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் நீண்ட கால வீடு கனவு, நீண்ட காலத்திற்கு பிறகு வீட்டு மனை வாங்குவது, தோட்டம் துறவு வாங்குவது, அல்லது ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதில் இருந்த மந்த நிலைமை நீங்குவது, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில கட்டி வச்ச வீடு விற்கல, அல்லது கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கு யாரும் புதுசா அட்வான்ஸ் கொடுக்கல, அதையெல்லாம் சரி செஞ்சு தந்துடுவார். இன்னொன்னு, இந்த மாதிரியான கிரக அமைப்புல தான் தொழில் துறையில், வியாபாரத்துறையில் ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும், ஒரு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். பல நபர்கள் வியாபாரத்தில், தொழிலில் முதன்மையான இடத்தை பிடிப்பார்கள். நம்பர் 1 பொசிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த 3 யோகங்களும் சேர்ந்து வரும் நாளை நீங்கள் சரியாக ஆக்டிவேட் செய்யணும். எப்பொழுதுமே எந்த செல்வம், எந்த விதமான வளம், எந்த விதமான திட்டம், ஆசை எதுவாக இருந்தாலும் இந்த மங்களமான யோகங்கள் வந்தால் அப்பொழுது நாம் வழிபாடு செய்வது மகாலட்சுமியாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, எல்லா விதமான செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பண வரவா, திருமண தடையா, குழந்தை பாக்கியமா, அல்லது வீடு வாங்குவதா, வண்டி வாகனம் வாங்குவதா, புதிய இயந்திரம் வாங்குவதா, வாங்கிய இயந்திரத்தை அல்லது நம்ம ஏதாவது மாற்றி அமைப்பதா, விற்பனை செய்வதா, அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சேல்ஸ் பண்ணணுமா, அல்லது எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் வியாபாரம் தொழில் மந்தமா இருக்கா, அதை எல்லாம் மாற்றி அதன் வழியாக பண மலையை பொழிய வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் தாய் மகாலட்சுமியே. எல்லாருக்குமே தெரியும், லட்சுமி குபேர யோகம் என்பது பெரிய அளவில் வெற்றியை தரும். ஒவ்வொருவரோட இல்லத்திலும், ஒவ்வொருவரோட உள்ளத்திலும், ஒவ்வொருவரோட தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலும் லட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கணும்னு நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம். அதனாலதான் சைவ ஆலயங்கள், வைணவ ஆலயங்கள்னு எந்த பேதமும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல் எல்லா ஆலயத்தின் தலைவாசல்னு சொல்லக்கூடிய நிலைவாசல், அந்த நிலவுகளுக்கு மேல 2 யானைக்கு நடுவே மகாலட்சுமி கஜலட்சுமியாக விட்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட மகாலட்சுமியை 3 யோகங்களும் சேர்ந்து வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான தடைகளை நீக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யுங்கள், உங்கள் வெற்றி கணக்கை தொடங்குங்கள். உங்கள் வெற்றி கணக்கில் நிச்சயமாக ஒரு பெரிய மைல்கல்லை நீங்கள் அடைவதற்கு இந்த யோக நாள் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அது ஒரு தொடக்கமாக இருக்கும். கடன் கட்ட முடியாத நபர்கள், பணத்தை இழந்தவர்கள், விலை உயர்ந்த பொருளை தொலைத்தவர்கள் அல்லது யாரிடமாவது கொடுத்து ஏமாந்தவர்கள் நிச்சயமாக மகாலட்சுமியிடம் அந்த நாளில் முறையிடுங்கள். உங்களுடைய இழந்த சொத்தோ, இழந்த பொருளோ, இழந்த பதவியோ, இழந்த பாராட்டோ அல்லது உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறுகளோ எல்லாமே உங்களிடமிருந்து விலகி செல்லும். லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வையால் உங்கள் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் தீரும் ஒரு நாள் அப்படின்னா அது இந்த வருடம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான். ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இது வீட்டுல வாஸ்து குறைபாட்டுக்கு தானே இந்த கிரகலட்சுமி படத்தை மாட்டி யாகம் செய்வாங்க. நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஆழமான தகவல்களை நமக்கு யாரும் சொல்லாதது ஒரு காரணம். கிரகலட்சுமி யாகம் அப்படின்னு சொல்லிட்டாலே கிரகங்களை வசியப்படுத்துவது, நவ கிரகங்களுக்கு நாம் செய்யும் பூஜைகளும் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை சேர்த்து தரும். அதோடு நவ கிரகங்களின் நல்லாசி நமக்கு தரும். பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்தில் சுப கிரகங்கள் மறைந்து இருக்கக்கூடாது, ஒரு பாவ கிரகங்கள் சக்தி பெற்று இருக்கக்கூடாது, அதாவது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடாது. ஒரு குருவோடு கேது சேர்ந்து இருக்கிறதோ, சனியோடு கேது சேர்ந்திருப்பது, சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது, இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாம் பொதுவாகவே நமக்கு பாதகத்தை தரும். ஜாதகத்தில் ராகு வலிமையாக இருப்பது இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு ஒரு கஷ்டத்தையும் வேதனையையும் மன துன்பத்தையும் மன இறுக்கத்தையும் மன வேதனையையும் அதிகரிக்கும். ஆனால் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய இந்த நாளில், இந்த 3 யோகம் இருக்கும் நாளில் நீங்கள் கலந்து கொள்ளும் இந்த ஸ்ரீ சூக்த கிரக லட்சுமி யாகம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். விபரீத ராஜயோகம்ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் இந்த சந்திர கிரகணம் தொடங்கும் பொழுது நமக்கு தெரியாது, முடியும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நமக்கு தெரியும். இன்னொன்னு, இந்த சந்திர கிரகணம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் சிவப்பு நிறத்தில் சந்திரன் அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு காட்சி தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சந்திர கிரகணம் பல்வேறு திருப்பங்களை, பல்வேறு மாற்றங்களை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அள்ளி தரப்போகுது. இந்த யாகம் எங்கே செய்வது விசேஷம்? உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த யாகத்தை செய்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். அல்லது உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லை, ஏன்னா தமிழகத்துல மகாலட்சுமி ஆலயம் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் சொல்லணும்னா தென்னிந்தியாவில லட்சுமி கோவில் நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலயம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. இந்த கோவில்ல அன்னைக்கு காலை 9:30 மணிக்கு இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஆலயத்தின் சார்பாக. அதுல கலந்து கொண்டு அதன் பிறகு மகாலட்சுமியின் புகைப்படம் ஃப்ரேம் பண்ணி ஹோமத்திலும் லக்ஷ்மியிடம் வைத்து பூஜித்து உங்களோடு லக்ஷ்மி கடாட்சமும் உங்களோடு லக்ஷ்மி குபேர யோகமும் உங்களோடு லக்ஷ்மியும் உங்கள் இல்லத்திற்கு, உங்கள் தொழில் செய்யும் இடத்திற்கு, உங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திற்கு, உங்கள் அலுவலகத்திற்கு உங்களோடு துணையாக வந்து இந்த 3 யோகங்களையும் ஆக்டிவேட் செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த யாகத்தை நானே தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன். இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும்தான் அங்கே ஹோம குண்டத்தை சுற்றி அமர இடவசதி இருக்கிறதுனால ஆலய நிர்வாகம் சார்பாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வந்த உடனே முன்பதிவு நிறுத்த சொல்லி இருக்கிறதுனால ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பொழுதே முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலான வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான அறிகுறி அன்றைய தினமே உங்களுக்கு தெரியும். இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு 8 நாளில் மாற்றம் தெரியும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த யாகம் உங்களுக்கு அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கி நவகிரகங்களின் நல்லாசி கிடைக்கும். அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைப்பதால் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த ஆலயத்தின் சிறப்பு அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக இருப்பதால் உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். இந்த ஆலயம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை விழுப்புரம்
பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம் போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி போகும்போது 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள அனைவரும் வாருங்கள். முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள். வரும் பொழுது உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஹோமத்திலையும் லக்ஷ்மியிடமும் வைத்து விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜை செய்து அன்றைய தினமே உங்களிடம் அந்த ஜாதகம் திருப்பி வழங்கப்படும். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகாலட்சுமி எழுந்தருளட்டும், உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் தரட்டும் என்று கேட்டுக்கொண்டு மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆலயத்தில் நாம் எல்லோரும் நேரில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.